முந்தானத்து நைட்டு தட்டுன கட்டிய அவருன்னு சொல்லி தட்டியை எடுக்க சொல்லி ஒரு போலீஸ்காரவங்க. அப்புறம் மேலதிகாரிகளை பார்த்தோம். பரவாயில்ல, உங்களுடைய கோரிக்கை தமிழக இளைஞருடைய நலனை தாங்கி இருக்கக்கூடிய கோரிக்கைகள், தாராளமாக தட்டி கட்டி கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுமதி கொடுத்தார்கள் மேலதிகாரிகள். ஆகவே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை இந்த பெருந்தன்மையோடு நடந்து கொள்கிறதா? கன்னியாகுமரியில பேரணி நடத்தினா பேரணி நடத்தாத, கரூர்ல பேரணி நடத்தினா பேரணி நடத்தாத, மணல் கொள்ளையை தடுப்பதற்காக போராட்டம் நடத்தினால் வழக்குகள் பதிவு செய்வோம். மாணவர்கள் வரக்கூடிய, குழந்தைகள் இருக்கக்கூடிய, பெண்கள் நடமாடக்கூடிய பேருந்து நிலையங்கள், கோயில்கள், பள்ளிக்கூடங்கள், கல்வி நிலையங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய சாராய கடைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று போராட்டம் நடத்தினால் வழக்குகள் பாயும். தமிழகம் சாராயமாக மாறிவிட்டதே என்று சொல்லி கோவன் என்கின்ற ஒரு பாடகன் பாட்டு பாடினால் இரவு நேரத்தில் காவல்துறை கைது செய்யும். தமிழ்நாட்டினுடைய அன்பு சகோதரி அக்கா ஜெயலலிதா ஆட்சியில. ஆனா ஒருத்தன் பெண்களை பத்தி தப்பா பாட்டு பாடிட்டு இன்னைக்கு வரைக்கும் தைரியமா காவல்துறைக்கும் எல்லாத்துக்கும் பெப்பேன்னு டாட்டா காமிச்சிட்டு இருக்கான். கைது செய்ய முடியல, நடவடிக்கை எடுக்க முடியல தமிழ்நாட்டுடைய காவல்துறை. இப்ப ஏற்கனவே தமிழ்நாட்டில் நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தைன்னு இருந்துச்சு. இந்த 4 நாளா என்ன வார்த்தை ஆயிடுச்சுன்னு சொன்னா அது பீப்பு வார்த்தை ஆயிடுச்சு. இனிமே கெட்ட வார்த்தை கிடையாது, பீப்பு வார்த்தைன்னு. நான் சமூக வலைத்தளத்தை, சமூக இணைய தளங்களை பயன்படுத்தக்கூடிய இளைஞர்களை, மாணவர்களை இந்த மாநாட்டினுடைய வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புவது, இந்த சமூகத்திற்கு எது பயன்படக்கூடிய விஷயம், இந்த தேசத்துடைய வளர்ச்சிக்கு, இளைஞர்களுடைய வளர்ச்சிக்கு, தேச மக்களுடைய வளர்ச்சிக்கு எத்தகைய வார்த்தைகள், எத்தகைய கொள்கைகள் பயன்படக்கூடிய விஷயங்கள் என்று தயவு செய்து எழுதுங்கள். ஆனால் அதை விட்டு சமூக வலைத்தளத்தை மிக மோசமாக இன்றைக்கு ஒரு தரப்பு இளைஞர் கூட்டம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நான் சினிமாவுக்கு போனேன், காலையில் எந்திரிச்சோன்னா காப்பி குடிச்சேன், அப்புறம் நான் செல்ஃபி எடுத்தேன். இந்த செல்ஃபி எடுக்கிறத நம்ம போட வேண்டியதில்லை, செல்ஃபிக்குன்னு இந்தியாவில் ஒருத்தர் பிறந்திருக்காரு, உலகம் பூரா போய்கிட்டே இருக்காரு. அவர் போனா எங்க போனாலும் செல்ஃபி தான் எடுப்பாரு. நாட்டுக்கு எதையாவது எடுப்பாரான்னு கேட்டா அவர் செல்ஃபி எடுக்கிறாரு. செல்ஃபி எடுத்து டயர்டாகி சட்டைகளாம் வேர்த்து போய் ஈரமாயி நாத்தம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே இந்தியாவுக்கு வந்துருவாரு சட்டை துவைக்கிறதுக்கு. அப்படி ஒரு பிரதமர் இந்தியாவில் இருக்காரு. அப்படிப்பட்ட நபர்கள் மத்தியில் நாம் வித்தியாசமானவர்கள். ஆகவே இன்றைக்கு இளைஞர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த மாநாடு 30க்கும் மேற்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்ற இருக்கின்றது. கல்வி குறித்து, வேலை குறித்து, சுகாதாரம் குறித்து, குடிநீர் குறித்து, கக்கூஸ் குறித்து, சாலை போக்குவரத்து குறித்து, ஊழலுக்கு எதிராக, போதைக்கு எதிராக, பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக, சாதி வெறிக்கு எதிராக, ஆணவ கொலைகளுக்கு எதிராக, மதவெறிக்கு எதிராக என்று மீனவர்களை பாதுகாப்பதிலே துவங்கி சமூகத்தினுடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு உயிருள்ள ஜீவராசி வரை அனைத்திற்கும் பாதுகாப்பதற்கும் வாழ்வதற்கும் உரிமை உண்டு என்கின்ற அடிப்படையில் தீர்மானத்தை நிறைவேற்ற இருக்கின்றோம். அப்படிப்பட்ட தீர்மானங்களை இன்றைக்கு இளைஞர்களாகிய நாங்கள், தமிழ்நாட்டில் இளைஞர்களாகிய நாங்கள் அப்படிங்கிறதுல அழுத்தம் சொல்ல வேண்டியது இருக்கு. எங்க அமைப்புல 40 வயசுக்கு மேல யாரையும் வச்சுக்கிறது கிடையாது. ஆனா இன்னைக்கு 70 வயசு ஆனாலும் இளைஞர்னு சொல்லி தமிழ்நாட்டில் பல பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஊரை ஏமாத்துறதுக்கு. நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவரு சினிமா விட்டு இந்த பக்கம் வந்தாருன்னு சொல்லிச்சுன்னா முடி பூரா வெள்ளையா இருக்கு, அந்த பக்கம் போனாருன்னா கருப்பா இருக்குது நடக்கும்போது. அப்படிப்பட்ட நபர்கள்லாம் நிறைய வந்துட்டாங்க. ஆனால் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் அப்படிப்பட்ட அமைப்பல்ல. இந்த மாநாட்டில் ஏராளமான தீர்மானங்களை நாங்கள் பேசுவது என்பது இந்த சமூகம் பயன்பட வேண்டும் என்கின்ற லட்சியத்தோடு, நோக்கத்தோடு. அதனால்தான் எங்களுடைய போராட்டம் எங்களால் துவக்கப்படவும் இல்லை, எங்களால் முடிய போவதும் இல்லை. நேற்றைக்கு சங்கரையா, நேற்றைக்கு நல்லக்கண்ணு, நேற்றைக்கு தோழர் அச்சுதானந்தன்,
நேற்றைக்கு ஏராளமான நம்முடைய தலைவர்கள் மட்டுமல்ல, நெல்லையிலும் மதுரையிலும் சதிவிலக்கை சந்தித்த தலைவர்கள் தான் மேடைக்கு வர இருக்கின்றார்கள். அவர்கள் துவங்கிய போராட்டம் அல்ல. 1498ஆம் ஆண்டு வாஸ்கோடகாமா கோழிக்கோட்டிலே இறங்கிய போது அந்த வாஸ்கோடகாமாவிற்கு எதிரான போராட்டத்தை அன்றைக்கு கோழிக்கோட்டினுடைய நாவாயாக இருந்த மரக்காயர் காலத்தில் துவங்கிய போராட்டம் இன்றைக்கு வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. 450 ஆண்டு காலம் வெள்ளையனை வெளியே அனுப்புவதற்கான போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இங்கே மேடையிலே நாங்கள் வைத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தியாகி சுப்பிரமணிய சிவா, சிவம் பேசினால் சவம் எழும் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் திருநெல்வேலி மாவட்டத்துடைய இரட்டை துப்பாக்கியாக வஉசியும் சிவாவும் நடத்திய போராட்டம் என்பது மகத்தான போராட்டம். 1900களில் வெள்ளை ஏகாதிபத்தியத்துடைய கண்ணிலே வெடிகுண்டாக பாய்ந்தவர்கள் சுப்பிரமணிய சிவாவும் வஉசியும் என்று சொன்னால், அந்த வஉசிக்கும் சுப்பிரமணிய சிவாவிற்கும் உறுதுணையாக நின்றவன் மகாகவி பாரதி. பாரதி எழுதிய ஏராளமான பாடல்களை தாங்கி மரியாதைக்குரிய சுப்பிரமணிய சிவா சென்னையிலே இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை உள்ளிட்டு தமிழ்நாட்டினுடைய ஏராளமான பகுதிகளில் பிரச்சாரம் செய்வார். அப்படி பிரச்சாரம் செய்யும் போது மகாகவி பாரதி எழுதிய பாட்டான வந்தே மாதரம் பாட்டை ஒரு பக்கம் பாடிக்கிட்டே வருவாரு. வந்தே மாதரம் என்போம் என்று பாட்டு பாடிக்கிட்டே வரும்போது திடீர்னு நிறுத்துவாரு. நிறுத்தின அடுத்த வினாடிகள்ல சொல்லுவாரு அல்லாஹு அக்பர்னுவாரு. ஒரு பக்கம் வந்தே மாதரத்தை சொல்லுவாரு, ஒரு பக்கம் அல்லாஹு அக்பர்னுவாரு. ரெண்டையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் மீண்டும் பாட்டு பாடுவாரு. 10 நிமிஷம் பாட்டு பாடி முடிச்சதற்கு பின்னாடி ஒரு சின்ன முக்காலியை போட்டு ஏறி நின்று மக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் சுதந்திர கனலை வீசியவன் மரியாதைக்குரிய சுப்பிரமணிய சிவா. அப்படிப்பட்ட மகத்தான தியாகி பிறந்த மண் திண்டுக்கல் மாவட்டத்துடைய வத்தலக்குண்டு. அந்த பகுதியிலே இருந்து எங்களுடைய நினைவு ஜோதி சுப்பிரமணிய சிவாவின் பெயரால் வருகை தந்திருக்கின்றது. நாங்கள் நடத்தக்கூடிய மாநாட்டினுடைய அரங்கம், அந்த மாநாட்டினுடைய அரங்கம் என்பது மரியாதைக்குரிய மூட நம்பிக்கைக்கு எதிரான போராட்டத்தை வலுவாக நடத்திய நரேந்திர தபோல்கர், கோவிந்த் பன்சாரே, எம் கல்புர்கி அவர்கள் நினைவாக அந்த நினைவரங்கத்தை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். எங்களுடைய மாநாடு நடைபெறக்கூடிய இடம் நம்முடைய இந்திய நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர் இறக்கும் போது கடைசி மேடையில் பேசிய பேச்சு, ஒரு பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கடைசியாக அவர் சொன்னார், இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பட்டமளிக்க நான் வருகை தந்திருக்கின்றேன். எனது கையில் கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய மெழுகுவர்த்தியை கொடுத்திருக்கின்றார்கள். எனக்கு முன்னால் இந்துக்கள் பயன்படுத்தக்கூடிய குத்துவிளக்கு இருக்கின்றது. அந்த குத்துவிளக்கில், இந்துக்கள் பயன்படுத்தக்கூடிய குத்துவிளக்கில் இஸ்லாமியருடைய மெழுகுவர்த்தியை வைத்துக் கொண்டு, கிறிஸ்தவருடைய மெழுகுவர்த்தியை வைத்துக் கொண்டு இஸ்லாமியனாகிய நான் இப்போது ஏற்றுகின்றேன். இதைவிட இந்திய நாட்டினுடைய மதச்சார்பின்மை எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டார். அப்படிப்பட்ட அப்துல் கலாம் நினைவாக அப்துல் கலாம் நகர் என்கின்ற பெயரில் எங்களுடைய மாநாடு நடைபெறுகின்றது. இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்துடைய கொடி வெள்ளை நிறம், அதில் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிவப்பு நட்சத்திரம் 5 முனைகளை கொண்டது. 5 கண்டங்களில் இருக்கக்கூடிய உலக இளைஞர்களே, உலக மக்களே, சகோதரத்தோடு வாழ்வோம், சகோதர உணர்வோடு வாழ்வோம் என்று உறக்க சொல்லுவதற்கு உலக இளைஞர்களை ஒன்று சேருங்கள் என்று சொல்லக்கூடிய அற்புதமான அமைப்பு தான் 5 முனைகளை கொண்ட அந்த வெள்ளி நட்சத்திரம். சிவப்பு தியாகத்துடைய அடையாளம், தியாகத்துடைய அடையாளம் என்று மற்றவர்களைப் போல மேடைக்கு மேடை பேசி செல்லக்கூடிய அமைப்பல்ல இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம். டிஒய்எஃப்ஐ ஆரம்பிக்கப்பட்டு 1980களுக்கு பின்னால் 86ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட டிஒய்எஃப்ஐ இரத்த தான கழகம் இதுவரை தமிழகத்தில் 13 லட்சம் ரத்தங்களை, யூனிட்டுகளை தானமாக கொடுத்து தமிழக மக்களுடைய உயிரை காப்பாற்றிய அமைப்பு. போராட்டகளம் என்று சொன்னால் நாங்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல. டிஒய்எஃப்ஐ ஒன்றும் அரசியல் கட்சி அல்ல. சட்டமன்றத்திற்குள்ளும் நாடாளுமன்றத்திற்குள்ளும் உட்கார்ந்து கொண்டு அமைப்பு ரீதியாக தேர்தல் நிற்கக்கூடிய அமைப்பும் அல்ல. ஆனால் எங்களோடு பெருமையாக சொல்ல முடியும், இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய படித்த இளைஞனுக்கு, வேலையில்லாத இளைஞனுக்கு வேலை கொடு அல்லது வேலையில்லா கால நிவாரணம் கொடு என்று போராடி இன்றைக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில் வேலையில்லா கால நிவாரணத்தை 1974ஆம் ஆண்டு
பஞ்சாபிலே துவங்கி இந்தியாவினுடைய 16 மாநிலங்களில் இன்றைக்கு வேலையில்லா கால நிவாரண நிதி இளைஞர்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அது இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்துடைய சாதனை. 12ஆம் வகுப்பு வரை இன்றைக்கு மாணவர்கள் இலவச பஸ் பாஸை பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அது வாலிபர் சங்கத்தின் சாதனை. 18 வயதில் வாக்குரிமை கேட்ட போது அன்றைக்கு இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருந்த நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் தோழர் ஆர் நல்லக்கண்ணு அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் வருகை தந்திருக்கின்றார். ராஜீவ் காந்தி ஆட்சி காலத்தில் 18 வயதில் வாக்குரிமை வேண்டும் என்று கேட்ட போது அன்றைக்கு அவர் கேள்வி கேட்டார், கோழி குண்டு விளையாடுற பையனுக்கெல்லாம் எதுக்கியா ஓட்டு போட தெரியுமா, அரசியல்னா என்ன தெரியுமான்னு சொல்லி. 18 வயதில் இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டம் பெண்கள் திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று உரிமை கொடுத்திருக்கின்ற போது கல்யாணம் செய்து திருமணம் செய்து குழந்தையை பெற்றுக்கொள்ள தெரிய எங்களுக்கு ஓட்டு போட தெரியாதா என்று கேள்வி கேட்ட அன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் போராட்டம் நடத்திய நம்முடைய மகத்தான தலைவருடைய விளைவாக 1987களில் 18 வயதில் ஓட்டு போடக்கூடிய உரிமை என்பது இந்திய நாட்டு இளைஞர்களுக்கு கிடைத்தது. வாக்குரிமையை, எழுத்துரிமையை, இன்றைக்கு இலவச பஸ் பாஸ் உரிமையை, வேலை செய்யக்கூடிய அந்த வேலை வாய்ப்பில் நிவாரண தொகை பெற முடியும் என்கின்ற உரிமையை, தகவல் பெரும் உரிமை சட்டத்தை பெறுவதற்கான போராட்டமாக இருக்கலாம், சமச்சீர் கல்வியை அமலாக்குவதற்கான போராட்டமாக இருக்கலாம், கல்வி உரிமை சட்டத்தை பெறுவதற்கான போராட்டமாக இருக்கலாம், எல்லா தளங்களிலும் நின்று போராடக்கூடிய அமைப்பாக இத்தனை சாதனைகளை நிகழ்த்திய அமைப்புதான் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம். அந்த பெருமிதத்தோடு இந்திய நாட்டில் இன்றைக்கு ஏராளமான கோஷங்களோடு கொள்கைகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்துடைய 15வது மாநில மாநாட்டினுடைய பேரணியில் பங்கேற்றிருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய அத்துணை தோழர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை சொல்லி அடுத்து நம்முடைய சங்கத்தின் மாநில துணை செயலாளர் தோழர் செந்தில் அவர்களை பேச அழைக்கின்றேன். திண்டுக்கல் மாநகரத்தில் எழுச்சியோடு கம்பீரமாக துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய 15வது தமிழ் மாநில மாநாட்டினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய தோழர் முத்துக்கண்ணன் அவர்களே, இந்த மாநாட்டில் வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற திண்டுக்கல் மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் பாலச்சந்தர் போஸ் அவர்களே, இந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்புரை நிகழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கிற இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் அபாய் முகர்ஜி அவர்களே, இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய தமிழ் மாநில செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் வேல்முருகன் அவர்களே, மாநில பொருளாளர் மரியாதைக்குரிய தோழர் பாலா அவர்களே, மாநில துணைத் தலைவர் இளைஞர் முழக்கம் பத்திரிகையினுடைய ஆசிரியர் மரியாதைக்குரிய தோழர் சண்முக சுந்தரம் அவர்களே. Come on, comrades! Come on! Salute! Red salute! 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 Salute! தமிழகத்தினுடைய இளைஞர் பட்டாளம் எந்த திசையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று
நமக்கு வழிகாட்ட வருகின்ற இந்திய நாட்டுடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் வாழும் வரலாறாக திகழ்ந்து கொண்டிருக்கிற நமது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தோழர் என் சங்கரையா அவர்களே, ஆர் நல்லக்கண்ணு அவர்களே, தமிழகத்தினுடைய உழைப்பாளி மக்களுடைய அவலங்களை, தேசத்தினுடைய அவலங்களை படமெடுத்து காண்பித்துக் கொண்டிருக்கிற திரைப்பட இயக்குநர்கள், மக்கள் இயக்குநர்கள், மரியாதைக்குரிய தோழர் எஸ்பி ஜனநாதன் அவர்களே, பாலாஜி சக்திவேல் அவர்களே, ராஜி முருகன் அவர்களே, ஸ்டாலின் ராமலிங்கம் அவர்களே, திரு ஆர் ரவிக்குமார் அவர்களே, இந்த மாநாட்டில் பங்கெடுத்திருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பேச இருக்கிற மத்திய குழு உறுப்பினர்கள், அருமை தோழர் பி எல் கல்பனா அவர்களே, பி குணசுந்தரி அவர்களே, கே பாரதி அவர்களே, இறுதியாக நன்றி உரை கூட இருக்கிற அமைப்பினுடைய திண்டுக்கல் மாவட்ட தலைவர் பாலா சுப்பிரமணியம் அவர்களே, மாநில நிர்வாகிகளே, மாநில குழு உறுப்பினர்களே, கிளை நிர்வாகிகளே, ஒன்றிய நிர்வாகிகளே, இங்கே திரளாக கலந்து கொண்டிருக்கிற காட்டாற்று வெள்ளம் போல் திரண்டு வந்திருக்கிற பகத்சிங்கின் வாரிசுகளே, சேகுவாராவின் தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய 2வது மாநில மாநாடு இதே நகரத்தில் 1981 ஆண்டு நடந்தது. அதற்கு பிறகு 35 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இதே நகரத்தில் 15வது மாநில மாநாட்டை கம்பீரத்தோடு நடத்திருக்கிறோம். இந்த மாநாட்டில் பங்கெடுத்திருக்கிற தோழர்கள் ஏதோ பொட்டலம் பிரியாணி கொடுத்து காசு கொடுத்து இந்த மாநாட்டில் பங்கேற்கவில்லை. இந்த மாநாட்டில் பங்கேற்கவில்லை. அம்மா வாழ்க, ஐயா வாழ்க என்று கோஷமிட்டு வரவில்லை. தமிழகத்துடைய மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை, இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை, தமிழகத்துடைய அவலங்களை கோரிக்கையாக வடித்தெடுத்து மாநாட்டில் ஊர்வலத்தில் கம்பீரமாக கேளா காதுகளுக்கு, செவிழன் காதுகளுக்கு உரைக்கிற மாதிரி கோரிக்கை எழுப்பி வந்திருக்கிறோம். தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ஜெயலலிதா அரசாங்கம் இன்றைக்கு 110 விதிதான் தமிழகத்தினுடைய விதி என்று மக்களை பற்றி கிஞ்சிட்டும் கவலைப்படாமல், இளைஞர்களை பற்றி கிஞ்சிட்டும் கவலைப்படாமல் தான் தோன்றித்தனமாக தமிழகத்துடைய இயற்கை வளங்களை கொள்ளையடித்து பன்னாட்டு நிறுவனங்களுக்கு, கார்பரேட் முதலாளிகளுக்கு இன்றைக்கு பட்டுங்கமலம் விளைத்து கொள்ளையடிப்பதற்கு வழிதிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆட்சிகளுக்கு எதிராக தக்கம் பாடம் புகட்டுவதற்கு நடைபெறக்கூடிய மாநில மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். அப்படிப்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்றி தமிழகத்தில் போராட்டம் கணக்கிடுகிற போது இப்போது இருக்கிற எண்ணிக்கை விட பலமுறை அமைப்பாக மாற்றி தமிழகத்தில் மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்தை நடத்தி மகத்தான உன்னதமான சமூக அமைப்பை கட்டுவதற்கு நாம் எல்லோரும் 2014 ஆண்டு எழுவோம் என்று கூறி வார்த்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.